7.5% இடஒதுக்கீடு. இதுவரை 2818 மாணவ மாணவிகள் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவராக இருக்கிறாங்க. அப்ப இந்த திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது மேலும் ஆளுநர் மசோதாவை கையெழுத்து போட மறுத்துட்டார். அதன் அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 162வது பிரிவை பயன்படுத்தி உத்தரவு போட்ட ஒரே முதலமைச்சர் நான் தான். ஒரே முதலமைச்சர் நான் தான். 2016ஆம் ஆண்டு தமிழக மக்கள் வாக்களித்து அம்மா அவர்கள் விட்டு சென்ற ஆட்சி அதிமுக ஆட்சி. அம்மாவின் மறைவிற்கு பிறகு சசிகலா அவர்களின் காலில் விழுந்து முதலமைச்சர் பதவியை பெற்று ஐயா OPS அவர்களின் தயவில் மற்றும் அம்மா அவர்கள் நிறுவிய அரசாங்கத்தால் 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திவிட்டு போலி பொதுக்குழு கொண்டு அதிமுகவை அபகரித்த எடப்பாடி பழனிசாமி இன்று அதிமுகவின் தலைவர்களை மதிக்காமல், அவர்களை வணங்காமல், அவர்களின் படம் கூட போடாமல் தன் சுயநலத்திற்காக தான் எல்லாம் செய்ததை போல பேசும் எடப்பாடி பழனிசாமி ஆணவத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டார். விரைவில் தொண்டர்களால் தூக்கி எறியப்படுவார்.